இங்கே பாருங்க, ஐஃபோன் 6 ஜேபிஎல்னு போட்டிருக்கு. ஆனால் டூப்ளிகேட்டாக தான் இருக்குது. இந்த பழைய ஐஃபோன் ஐஃபோன் இது எவ்வளோ? 600 எனக்கு இதில் ஸ்பேர் தேவைப்படுது. நான் ரேட்டு தான் 600 சொல்கிறேங்க. சரி, இந்த ப்ரைஸில் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதே மாடல் உள்ள ஏதாச்சும் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இது 2000 நம்ம பார்த்தது. இதெல்லாம் ஓகேங்கா. எவ்வளோ ஒரு பீஸு? 100. ஒரு பீஸ் 100 ஓ, இதில் ஒரு பீஸே 100 சொல்கிறாங்க. இது எடுத்துனா ஒரு பீஸ் 100 என்னன்னு தெரியல. பிரிண்டரா, டிவியோட ஸ்பீக்கர், லெஃப்ட் ஸ்பீக்கர், ரைட் ஸ்பீக்கர். இது பார்த்தீங்களா, தையல் மிஷின். இது எல்லாமே பழைய ஃபோன் விற்றுட்ருக்காங்க. இதில் எதுவுமே விண்டேஜ் நோக்கியா ஃபோன் இல்லை. பேட்ரி இருக்குது. நோக்கியா பேட்ரி இதெல்லாம் வேணால் வாங்கிக்கலாம். இங்கே பாருங்க, கூகுள் அண்ணா க்ளூ இது ஒர்க்கிங்கா? சொல்லுண்ணா, ஒர்க்கிங்கா? இது ஒர்க்கிங்கா? எவ்வளோ? அது 500. 500 புதுசு புதுசு அந்த ரேட் வராது பிள்ளையே. இங்கே பாருங்கள், ஒரு கடையில் சிடி வச்சுருக்காங்க, நிறையா சிடி. எவ்வளோ ஒரு சிடி? 50. ஒரு சிடி 50 படம். ஒன்று தான் இருக்குது. டோலாப்பூரா? சோட்டா பீம் சிடிங்க. நான் ஏதோ ஹாலிவுட் சிடின்னு பார்த்துட்டு இருந்தேன். இங்கே பாருங்க, ஜோடா பீம் போட்டிருக்காங்க. சோட்டா பீம் மேலே ஜோடா பீம் போட்டிருக்காங்க. ஜங்கிள் காம்லோ சிடி தான் தேஞ்சு போய் கிடக்குது. ஆனால் வால்பேப்பர்லாம் பயங்கரமாக இருக்குது. ஜோட்டா பீம் சிடியெல்லாம் நான் இப்போ தான் லைஃப் டைமில் பார்க்குறேன். கீழே பாருங்கள், வாட்செல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாமே டூப்ளிகேட் வச்சு தான். இந்த இது ஸ்ட்ரிப் வேணும், இல்லை ஏதாச்சும் இது வேணும்னா வாங்கிக்கலாம். இது மணி. இந்த கடையில் வந்து என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மொபைல் லேப்டாப் சார்ஜர் கிடைக்கும். நிறைய பேர் கேட்டுட்ருப்பீங்க சார்ஜரில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கடையில் ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இதாக இருக்கட்டும், அடாப்டர் இருக்கட்டும், எல்லாமே இருக்கும். கேபிள்ஸ் இருக்கும், ரிமோட்டு, பேட்டரின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வச்சுருப்பாரு. ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும். பாருங்கள், எல்லாம் இருக்கா. இது வந்து அந்த திருசூலம் என்ட்ரன்ஸ்லேருந்து இந்த பக்கம் ரைட் சைடு கடை. இது என்னங்க வித்தியாசமாக இருக்குது. இது மொபைல் சார்ஜராக மேலே வச்சு அப்படியே அமுக்கிட்டு போடுறது. பின்னாடி வந்து டிசி கனெக்டர் இருக்குது, டிவி என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன தெரில, மேபி உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெட்டு குத்து மிஷின்லாம் வச்சுருப்பாங்க. கட் பண்ணுற மிஷின். இங்கே பாருங்கள், கொத்தனார் யூஸ் பண்ணுற மோஸ்ட்லி மிஷின்லாம் இங்கே கிடைக்கும். ஆனால் வயரை காணும். வயர் குண்டாக கட் பண்ணி விட்ருக்காங்க. இதான் பட்டன் போல். இங்கே அமுக்குனா சுற்றும் போல். இது சவுத்தில் ஏதோ பூசுவாங்களே, இந்த மாதிரி இருக்குது. இது கட் பண்ணுறது, பலவை கட் பண்ணுறது. இதுவும் அந்த மாதிரி தான். இது என்ன புகைக்கூடு மாதிரி இருக்குது. பொருட்கள் வினோதமாக இருக்கே. இருங்க, அமுக்குனா அதுலேருந்து என்ன வரும்? தீ வருமா இல்லை காற்று வருமா? ஒன்றும் புரியல. இது அப்படி தான் இருக்குது. இது ஹீட்டு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. இது என்னென்ன டிவிஷன்னு நமக்கு தெரியல. மேபி இது சம்மந்தமாக யாராச்சும் தேவைப்பட்டால் வாங்க. இந்த கடைக்கு முன்னாடி தான் இருக்குது. இது எல்லாமே எஸ்எல்எஸ். அப்புறம் அங்கே ஃபோக்கஸ் லைட்டு, நமக்கு தேவையான மொபைல்ஸ் பின்னாடி கிடக்கு. போயிட்டு பார்ப்போம். பாருங்கள், செட்டாப் பாக்ஸ். நான் என்ன நினச்சேன், இந்த செட்டாப் பாக்ஸ் வாங்கிட்டு போவோம். நம்ம வந்து இதெல்லாம் கனெக்ட் பண்ண வேண்டாம். அதாவது இந்த ஆண்டனா அதெல்லாம் கனெக்ட் பண்ண வேண்டாம். இதில் வந்து பென்ட்ரைவ் போட்டு HDMI போட்டு யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். அப்புறம் தான் சில பேர் சொன்னாங்க, ப்ரோ ஆண்டனா மாட்டினா தான் எல்லாம் ஒர்க் ஆகும், அதுக்கு முன்னாடி இங்கே பென்ட்ரைவ் போட்டால் ஒர்க் ஆகாது அப்படி சொன்னாங்க. அதனாலேயே நான் வாங்குறதுக்கு ரிஸ்க் ஆகி வாங்கலை. இதுமே டிஸ்பிளே பயங்கரமாக உடஞ்சி போய் கிடக்குது. ஆனால் பட்டன்ஸ் காணும் சைடில்.
எழுதிருக்கு, வாங்குறதே ரிஸ்க்கு போல தெரியுது. எப்படி 3 ரூபா வரும்? 3000. அந்த ஃபோனே 3000 சொல்கிறாங்க. இப்போ கீபோர்டு ஆக்சுவலி இந்த கடையில் வந்து நிறைய பொருட்கள் கிடைக்கும். அந்த ஃபோனு ஓரளவுக்கு ஓகேவான கண்டிஷனில் இருக்கும், பட் ரேட்டு தான் அதிகம் சொல்லுவாங்க. இருந்தாலும் அங்கே வாங்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன்ஸ். நீங்கள் காலையில் ஒரு 7 மணி 8 மணிக்கு வந்தீங்கன்னா இப்படிப்பட்ட நல்ல ஃபோன்ஸ்லாம் அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க அவங்க ஸ்பேருக்காக. ஸோ அதனால தான் அவர் 3000 சொன்னாலும் வாங்குறதுக்கு அங்கே ரெடியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு அது ஒர்த்து. அந்த ஃபோனை வாங்கினோம்னா அவனுக்கு ஏதாச்சும் ஐசியோ ஸ்பேரோ எடுத்துப்பாங்க. ஒரு ஹார்ட் டிஸ்க் 320 ஜிபி, எல்லாமே கொஞ்சம் பழைய ஜிபியில் இருக்குது. 1 டிபி இது அம்மா லேப்டாப்பில் இருக்குது. இதுவும் 320 தான் போட்டது. 500 ஜிபி இந்த மாதிரி கிடச்சா நல்லாயிருக்கும். இது 250 ஜிபி. ஏன் ஹார்ட் டிஸ்க் எவ்வளோ? 1 300 அண்ணே எவ்வளோ இருக்குது? 1200. பவர் பட்டன் நமக்க மாட்டேங்குது. டிஸ்பிளே ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மூணுமே சாம்சங் ஃபோனு தான். 5G ஃபோனான்னு தெரியல. 1500 சொல்கிறாங்க. பேரம் பேசலாம், பார்க்கலாம். எனக்கு வாங்குற ஐடியா கிடையாது. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டார், அவர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம நம்மளோட ஃபேவரட் கடை. இவர் எங்கள் ஊருக்காரர் தான். ரேட்டெல்லாம் ரொம்பவே கம்மி பண்ணி கொடுப்பாரு. இது ஹோம் தேட்ரு ட்ரோனிக்னு போட்டிருக்குது. இது சைனா பீஸ் போல். ஆனால் இது முரட்டை ஹோம் தேட்ரு, சோனியோடது. கீழே டிவிடி இருக்குது, யூஎஸ்பி இருக்குது, ப்ளூடூத் இருக்கான்னு தெரியல. 2 ஸ்பீக்கரோட சேர்த்து வச்சுருக்காரு. ஸோ சில கேமராஸ் இருக்குது. இந்த கேமராவில் டிஸ்பிளே காணும் பாருங்கள். மோட்டோவில் கொஞ்சம் பெரிய மாடல் ஸ்பேர் தான் தேவைப்படுது. கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இப்போதைக்கு வேணாம். இண்டெக்ஸ் இது பாருங்கள், எல்ஜியோட ஃபோனு, நெக்ஸஸ் ஃபோனு. ஓகே, இது ஓகேவாக தான் இருக்குது. இதை நம்ம வாங்கலாம். டெம்பர் கிளாஸ் மட்டும் தான் உடஞ்சிருக்குது. சரி வாங்கலாம், ரிஸ்க் எடுக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பீக்கர் இருக்குது. இது என்ன கம்பெனி தெரியல. இது பாருங்கள், வேக்கம் கிளீனர்னு நினைக்கிறேன். இது நாங்கள் பொட்டி மாதிரி இருக்குது. இது பாருங்க, ஓஹோ. ஆனால் இது என்ன சும்மா செயற்கை மாதிரி இருக்குது. இது உண்மையிலேயே பழங்காலத்து டிவிஸ் தானா? ஃபிலிப்ஸோடது. ஓ, இதுக்கு மேலே தான் சிடி வைக்கணுமா? சிடி. இது வந்து பார்த்தீங்கன்னா ரீடர், ஒரு சென்சார் மாதிரி இருக்கா, ரீடர். சுத்த ரீட் பண்ணி பாட்டு பிடிக்கும் போல். இது பார்த்தீங்கன்னா வால்யூம். இது ஏதோ பட்டன் கொடுத்துருக்காங்க, ஸ்பீடெல்லாம் கொடுத்துருக்காங்க. மேலேயே ஸ்பீக்கர் எடுத்து பாருங்கள் பொட்டியோட. ஓய், திறந்தாலே ஸ்மெல் வருது பயங்கரமாக, காய்கறி ஸ்மெல்லு அப்படி இப்படின்ட்டு. நமக்கு ஃப்ரிட்ஜை பற்றி அந்தளவுக்கு தெரியாது. ஏதோ கன்வெர்ட்டபிள் பாக்ஸ் அப்படி இப்படின்னு வச்சுருக்காங்க. பெரிய இருக்குது. இதெல்லாம் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரில. இங்கே பாருங்கள், வெயிலுக்கு வந்து ஏசி, பூஸ்டாரில் ஏசி. இதெல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான். பல ஏசி பண்ணி வச்சுருக்காங்க. அதுமாதிரி வாஷிங் மிஷின் அப்படி தான். வாஷிங் மிஷின் ஜென்ரேட்டரை செக் பண்ணுறதுக்கு, அது யாரும் பை பண்ணுறதுன்னு நினச்சிடாதீங்க.
இவங்களே செக் பண்ணி கொடுத்துருவாங்க ஒர்க் ஆகுதா என்னன்ட்டு. ஆனால் ரேட்டு தான் எப்படியும் 10,000 கிட்ட சொல்லுவாங்க. நான் அப்போது ஒரு நாள் எதார்த்தமாக கேட்டு பார்த்தேன் எவ்வளோ சொல்கிறீங்கன்ட்டு. ரேட் அந்தளவுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கேட்குறதே இல்லை. பாருங்க, ஹோம் தேட்டருக்குன்னா தனி கடை இதுதான். எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், ஐமேக்ஸு, டிடிஎஸ்ஸு, ஹெச்டிஎம்ஐ போட்டிருக்குது, ஒய்ஃபை, ப்ளூடூத். எப்படி இது? ஹோம் தேட்டர்லாம் முரட்டு தேட்டராக வச்சுருக்காங்க. தேட்டரில் இருக்கிற டிவைசஸா என்னன்னு தெரியல. பயங்கரமான டிவைசஸாக இருக்குது. வாங்குறதுக்கும் கூட்டம் அதெல்லாம் மோதுது. உள்ளே பாருங்கள், PS2. PlayStation 2 ஒன்று இருக்குது. கண்டிஷன் ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்குது. இது எவ்வளோண்ணே? 3000 ரூபாயா? கண்ட்ரோலர் எது இல்லையோ? இதுக்கான ஜாய்ஸ்டிக்கோ கண்ட்ரோலரோ எதுவுமே கிடையாது. வெயிட்டெலாம் நல்லா தான் இருக்குது. ஓப்பன் பண்ண மாதிரி தெரியல. ஆனால் ரேட்டு தான் 3000 சொல்கிறாங்க. சிம் மாடல் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஒரு பீஸு தான் இருக்குது. நான் வாங்குகிற ஐடியா கிடையாது. வந்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் இருக்குது, வந்து பார்த்துக்கோங்க. இந்த இருக்கான் பாருங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டேன், நம்ம அண்ணங்களை பார்த்துட்டேன். ஆமாம், இல்லை அங்கே நிற்கன்னு சொன்னீங்க. ஏன் இங்கே வந்து ஓடி வந்தேன்னா உன்னை பார்த்து ஓடி வந்தேன். ப்ரோ, இன்னும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே இல்லை, வந்துட்டீங்க அப்படியே. லைவ் அது பாட்டு போட்டோம் ஒரு பக்கம். இவதான் நம்ம ட்ரெண்டிங் ஸ்டார். யாரு? எந்த சேனல்? 1.5 மாசமா தலைமறைவா இருக்கு. யாரு? வந்ததே வந்து பல்லாரம் மார்க்கெட் வந்ததே அதுதான். தலைமுறை நான் இருக்கிற பழைய வீடியோலாம் போட்டு ஓட்டிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இருக்குது போது. இன்னைக்கு கிளம்பணும் ஒரு 10 மணிக்குள்ள. எங்கய்யா வீடியோ டிவைஸ் போது வால்யூம் மோடு மெமரி கார்டு போட்டுருவாங்களா? 2TBயா? எவ்வளோ சொல்கிறேன்? இந்த அடாப்டர் டைரக்ட். இது X2னா இதில் எப்படி இருக்கும்? ஓஎஸ் பழைய ஓஎஸா? ஆ, நான் வாங்கினது அது சைனா பீஸு. பாயலுக்கு போய் தான் இருந்துச்சு. உள்ளே கல்வி பார்த்தா இருக்குங்க. எவ்வளோ சொல்லிட்டாங்க? நமக்கு என்னென்னா கேட்டு வாங்கிக்கலாம். ஓகே ஓகே. சார் டிஸ்பிளே நொறுங்கி போய் கிடையாதாண்ணா? அங்கே போய் ஓப்பன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரேமு விற்கிற விலைக்கு எடுத்துருப்பாங்கண்ணே. எப்படி கழட்ட முடியாதுண்ணே? பாருங்க, எதையுமே காணும். கேப்பா அது? ஐயோ, சுண்டல். மாறைய மாட்டுக்கு ஒரே இதில் இருக்குது. ஓகே, மாறுங்க. இது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? நான் படிச்சிருக்கேன். இது சேஞ்ச் பண்ண முடியாதோ? PDF நீங்கள் டவுன்லோட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே. பின்னு மாத்திரை போல இப்போ கிண்டலா? பின்னு மாத்திரை போல இருக்கும். எடுத்தால் நம்ம ஒர்க் ஆகும். நீங்கள் எடுத்துருக்கீங்க? இல்லை வேணாம், யூஸ் பண்ணி தேவை எடுத்துக்கோங்க. கிடைச்சிட்டு இவ்வளோ கடை கேட்டு இப்போ தான் பார்க்கல கிண்டல். இது எப்படி நம்ம மொபைல் மாதிரி தானோ? மொபைலில் புக்கு படிக்கிறதுக்காக மொபைலில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. கிண்டல் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். 2000-3000 புக்கு இருக்குல்ல, அது வைஃபை கனெக்ட் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இது என்னது PDF வேணால் ஸ்டோரி PDF எடுத்து உள்ளே போட்டு படிக்கலாம். ஓகே, அதுலேயே நிறைய புக்ஸ் இருக்குங்க. ப்ளே ஸ்டோர் எப்படியோ அது கிண்டலுக்கு வரும். ஐஃபோன் பேனல் மட்டும் இருக்குது. லூமியா நம்ம இப்போ சரி பண்ண லூமியா 500 ரேட் போட்டுருக்காங்க.
வாங்க போகிறீங்களா அதை? 500 சரி ஓகே. எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு போடலாமா அதில்? யூஎஸ்பி இருக்கு. ஓகே ஓகே. பவர் பேங்க் சேர்த்து எடுத்து வந்துட்டாங்களா? அவள் எல்லாம் எந்து நாங்கள் வந்து இல்லை, வெறும் கையை மட்டும் யூஸ் பண்ணிருக்கு. செக் பண்ணுங்க பார்ப்போம். ஆமாம், சார்ஜ் போட்டிங்கன்னாவே லைட் இண்டிகேட்டர் வரும். வரமாட்டேங்குதே. வரல. ஒரு போர்டு தானே இருக்கும்ல? ஆமாம் போட்டேன். இங்கே தான் நம்ம கேட்ட விண்டேஜ் மொபைல்ஸும் இருக்கும். BlackBerry 2 இருக்குது, நோக்கியாவோட இது ஒன்று இருக்குது, சோனியில் ஃப்ளிப் இருக்குது, சோனியில் இது இருக்குது. பாட்டை வேறு போடுறாங்களே, காப்பரேட் போட்டுறாங்களோ. பார்த்தீங்கன்னா மியூசிக் பிளேயர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்த டிரான்ஸ்ஃபரோடது பாருங்க. பேட்டரி மட்டும் வீங்கி போயிருக்கு, நல்லா தான் இருக்குண்ணா. வித விதமாக வித்தியாசமாக நிறையா இருக்குது. இது ஆப்பிளோடதா? ஆனால் பின்னாடி இருக்காங்க. இங்கே பொருளும் ஜாஸ்தி, பாருங்கள் கூட்டத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பொருளும் ஜாஸ்தியாக இருக்குது, ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. ஒர்த்து இந்த கடை. 120 ரூபாய்க்கு இந்த நோக்கியா ஃபோன் வாங்கியிருக்கோம். ஆன் ஆயிடுச்சு. ஆனால் சிம் கார்டு போட்டதாக இருக்காங்கண்ணே. இல்லை இதெல்லாம் ஒர்க் ஆகும். இது 2 சேர்த்து பாம்பு கேமா. ஐபாஸ் பார்க்கல, மியூசிக் பிளேஸ் பார்க்கலையா? அங்கே 400 ரூபா சொல்கிறாங்க. ஓகே 400 ரூபா சொல்கிறாங்க. இல்லை மொத்தமாக மியூசிக் பிளேஸ் நிறைய டிஃப்ரெண்ட் அதான் பார்த்தேன், கவர் பண்ணேன், வாங்கலாம் நான். இது 2 சேர்த்து 500 ரூபாய்க்கு அங்கே இருக்கும். ஹார்ட் டிஸ்க்கு 2 TB 200 அப்புறம் இது 300, 2 சேர்த்து 500 ரூபாய்க்கு இருக்கும். இது ஒர்க் ஆமான்னு தெரில, ரிஸ்க் எடுத்து தான் வாங்கியிருக்கோம். இது என்ன கூகுளோட அமேசானோடதா? எவ்வளோ பேசுறீங்க? 600. ஒரு பீஸா? 2 பீஸ் 2 சேர்த்து. சோனி இதெல்லாம் பக்காவான ஃபோன் ப்ரோ. ரொமானியன் ரொட்டி மாதிரி இருக்கு. சார்ஜ் ஏறுது. இது வெயிட் எல்லாம் இருந்தால் தெரியுது, அவ்வளோதானா? அப்புறம் இது 150. இந்தாங்க. பொருட்கள் நிறைய வாங்கிட்டீங்க போலையா? இதெல்லாம் போகிறப்பே டிஸ்கஸ் பண்ணுறோம். டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. கலந்துக்கோ வந்து டிஎஸ்எல்ஆர் கேமரா இருக்குது. ஆனால் லென்ஸே கணக்கு இருக்குது. டிஎஸ்எல்ஆர்ல டி மட்டும் தான் இருக்குது. எஸ்எல்ஆர் ஐயா இது வந்துடும். ஐயா இதை நாங்கள் பார்த்து தான் அந்த பெரிய கடையில். ஏன்னா ஃப்ளாஷோட லைட், ஃப்ளாஷ் லைட் இதா அப்படின்னு கேட்குறாரு அவரு. டிஎஸ்பி வாங்கினாலும் அந்த கடையில் தானே வாங்க. இல்லை அங்கே 300 தானா? ஓகே. ஐயா ரொமானியன் ஒரே பச்சை பச்சையாக இருக்குது. ஆனால் இது உள்ள சென்சார்லாம் இருக்குது, ஃபோட்டோ சென்சார். சேனல் தான் எனக்கு தேவை. பேனல் மட்டும் தான் தேவை, அதனால வாங்கிக்கலாம். மற்றவங்க எடுக்கலாம், நீயே எடுத்தா. இந்தாங்க உள்ள வச்சுறேன். நிறைய வச்சுருக்காரு. அவர் நான் பேண்ட் காமிங்க, நான் அதை ஷூட் பண்ணுறேன். இது பாருங்க, பேண்ட்ல ஏதோ வச்சுக்கிறாப்புல, எடுக்க மாட்டேன்றாப்புல. உள்ளாவே தான் காலில் வந்து நிறைய வாங்கிட்டாரு போல. எடுத்தாச்சு. பேட்டரி மட்டும் இல்லை. ஏன் பேண்ட்டை தட்ட சொன்னா வேற எங்கேயே தட்டி நிற்கிறீங்க?